ஒரு சிறிய கிராமத்தில் தனம்பதி என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. கடுமையாக உழைத்து தான் குடும்பத்தையும் பசுக்களையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஆண்டு கோடைக்காலம் மிகவும் நீண்டது. மழை பெய்யவில்லை. பயிர்கள் காய்ந்து போனது. கிணறுகள் வற்றின. கிராம மக்கள் எல்லோரும் கவலையில் மூழ்கினர். இந்த வருடம் நம்மை காப்பாற்றவே முடியாது என்று மனம் உடைந்தார்கள். ஆனால் தனம்பதி மட்டும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அவன் தினமும் காலையில் எழுந்து வயலுக்கு சென்று நிலத்தை உழுதான், விதைகளை விதைத்தான். அவனை பார்த்து கிராமத்தினர் சிரித்தனர். ஏன் இப்படி வேலை பார்த்து கஷ்டப்படுறே? மழையே இல்லே, விதை எல்லாம் வீணாகப் போகும். ஆனால் தனம்பதி அமைதியாகச் சொன்னான், இப்போ நான் வேலை செய்யாமல் இருந்தால் மழை வந்த பிறகு நமக்கு ஒன்றும் கிடைக்காது. மழை வரும், நம்பிக்கை வையுங்கள். இடி மின்னலுடன் மழை சில வாரங்கள் கழித்து கருமேகங்கள் வானத்தை மூடியது. பெரிய மழை பெய்தது. மழை பொழியும் மேகம் தனம்பதி விதைத்த விதைகள் முளைத்தன. வயல்கள் பசுமையாய் மாறின. அந்த வருடம் தனம்பதி அதிகமான விளைச்சலை பெற்றான். மற்ற விவசாயிகள் தங்கள் சோம்பலை கண்டு வருந்தினர். பாடம் சரியான குறி. நம்பிக்கை இழக்கக்கூடாது. முயற்சி செய்யாமல் கிடைக்கும் பலன் நீட்டிக்காது. சோம்பல் தோல்விக்கு காரணம், உழைப்பு வெற்றிக்கு காரணம்.